இன்னைக்கு வந்து நம்ம சாப்டர் கெமிஸ்ட்ரி சாப்டர் 2 அட்டாமிக் ஸ்ட்ரக்சருடைய லெக்சர் நம்பர் 1 ஃபர்ஸ்ட் லெக்சர் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். போன சாப்டர்ல வந்து போன சாப்டர்ல ஆட்டம்ஸ் மாலிக்யூல்ஸ் அதோட பேசிக் ஐடியா வந்து பார்த்தோம். இப்போ இந்த ஆட்டம்ஸ் வந்து டீப்பா வந்து படிக்க போறோம். அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி, அதோட மாடல்ஸ்லாம் என்னென்ன வந்திருக்குன்னு சொல்லி வந்து படிக்க போறோம். ஸோ நம்மள சுத்தி வந்து சரௌண்டிங்ல வந்து எதால மேடை இருக்கு? ஆட்டம்ஸ், ஏர் நம்ம பிரீத் பண்ற ஏர்ல இருந்து நம்ம சாப்பிடுற சாப்பாடு, அப்புறமா நம்ம பாடி எல்லாமே, ஈவன் நம்ம பாடி கூட வந்து ஆட்டம்ஸால தான் மேடை இருக்கு. ஸோ இட் இஸ் தி ஃபண்டமெண்டல் பில்டிங் பிளாக் ஆஃப் மேட்டர். ஒரு பொருளோட ஃபண்டமெண்டல் பிளாக்ஸ் மாதிரி, ஒரு பில்டிங்கோட பிளாக்ஸ் மாதிரி நம்ம இந்த மேட்டரோடைய பிளாக்ஸ் ஆனது ஆட்டம்ஸ். வாய்ஸ் கேக்குதுல்ல? கேக்குது மேம். ஓகே. சொல்றது ஆட்டம்ஸால தான் வந்து இந்த இந்த உலகமே எல்லாமே, இங்க இருக்கிற எல்லா பொருட்களும் வந்து மேடை இருக்கு. ஸோ ஆட்டம்ஸ் பாத்தீங்கன்னா வந்து ஆட்டம்ஸ் தான் வந்து எல்லாமே மேடை இருக்குல்ல. ஸோ ஆட்டம்ஸ்குள்ள வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு, ஒரு சப் அட்டாமிக் பார்ட்டிகல். சப் அட்டாமிக் பார்ட்டிகல் அந்த வேர்டோட மீனிங் தான். சப்னா வந்து இன்னும் வந்து டீப்பா உள்ள வந்து ஆட்டமுடைய இன்னும் ஒரு சின்ன பார்ட்ஸ் இருக்குல்ல. அது பேர் வந்து 3 இருக்கு: புரோட்டான், நியூட்ரான், அதுக்கப்புறமா எலக்ட்ரான். ஸோ இந்த புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் என்னன்னா சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ், ஆட்டம்குள்ள இருக்கிற பார்ட்டிகல்ஸ் இதெல்லாம். சரிங்களா? இதெல்லாம் எப்படி டிஸ்கவர் ஆச்சு, யார் டிஸ்கவர் பண்ணாங்க, இதெல்லாம் சயின்டிபிக்கா வந்து நம்ம வந்து ஒரு ஜேர்னி வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ என்னென்ன மாடல்ஸ்லாம் வந்துச்சு, ஆட்டம்க்கு வந்து டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் ஆச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து லாஸ்ட் மாடல் வந்து என்ன வந்து சயின்டிஸ்ட் வந்து லாஸ்டா வந்து என்ன வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுல வந்து என்னென்ன கிரேட் சயின்டிஸ்ட்லாம் வந்து வந்திருக்காங்கன்னா டால்டன், தாம்சன், ரூதர்ஃபோர்ட், போஹர், அப்புறம் இவங்க எல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் ஆட்டமுடைய நேச்சர் பத்தி டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் என்னென்ன மாடல்ஸ் தான் இருக்குன்னு சொல்லி இந்த சாப்டர்ல நம்ம டீடைல்டா படிக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி அவங்க வந்து ஒண்ணு கொடுத்துருக்கேன். அது வந்து உங்களுக்கு கிளியரா இருக்கா? ஒரு ஐடியா மாதிரி கொடுத்துருக்கேன் நான். ஓகேங்களா? ஓகே. ஸோ வந்து நம்ம ஸ்டார்ட். ஸோ கெமிஸ்ட்ரி இஸ் தி சயின்ஸ் தட் ஸ்டடீஸ் மேட்டர். நான் ஃபர்ஸ்ட் லெசன்ல நம்ம பார்த்தோம்ல, கெமிஸ்ட்ரினா என்னது, நம்ம மேட்டர் பத்தி படிக்கிறது தான். மேட்டர்னா வந்து ஆட்டம்ஸ் தான். மேட்டர் இஸ் மேட் அப் ஆஃப் ஆட்டம்ஸ். கரெக்டா? அதோட ஸ்ட்ரக்சர், காம்போசிஷன், என்ன ஸ்ட்ரக்சர் இருக்கு, அதுல என்னென்னலாம் இருக்கு, அதோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் சயின்ஸ் கெமிஸ்ட்ரியில. ஓகே. Since all matter composed of atoms, அதுதான் மேட்டர் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் ஆட்டம்ஸ். மேட்டரை வந்து நல்லா டிவைட் பண்ணிக்கிட்டே போனா நம்மளுக்கு வந்து ஆட்டம்ஸ் வந்து வரும். சரிங்களா? இதோட ஆட்டமோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் வந்து படிக்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான்லாம். ஸோ இந்த ஆட்டமோட ஐடியா வந்து ரொம்ப பழமையானது. எப்போ வந்துச்சுன்னா இது அரௌண்ட் 600ல இருந்து 400 பிசில வந்து சொன்னல, இந்தியன் அப்புறமா கிரீக் பிலாசபர் ரெண்டு பேரும் வந்து அவங்க ஆட்டம்ஸ் பத்தி, மேட்டரை டிவைட் பண்ணிட்டே போனா ஆட்டம்ஸ் வரும்னு சொல்லி அதை பத்தி கொஞ்சம் ஐடியா வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்தியன்ஸ் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்தியால வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா தான் கிரீக் பிலாசபர்ஸ் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. சொன்னது ரொம்ப ஆட்டம் டெஃபினிஷன் எதுனா ரொம்ப ஸ்மாலஸ்ட் இன்டிவிசிபிள் பார்ட்டிகல். ஸோ மேட்டரை வந்து டிவைட் பண்ணிட்டே போனா லாஸ்ட் ஸ்டேஜ் வந்து அதான் ஆட்டம். அதுக்கப்புறமா அதை டிவைட் பண்ணா அதுக்கு அர்த்தமே இருக்காது. ஸோ ஏர்லி ஐடியாஸ்லாம் ஃபர்ஸ்ட் இந்த ஏன்ஷியன்ட் இந்தியன் கிரீக் பிலாசபர்ஸ்லாம் வந்து எக்ஸ்பெரிமெண்டலா நம்மளுக்கு கொடுக்கல. ஜஸ்ட் அவங்க இமேஜின் பண்ணாங்க ஆட்டம்னு ஒண்ணு இருக்கு, அதெல்லாம் வந்து அப்படியே கொடுத்தாங்க. ஆனா எக்ஸ்பெரிமெண்டலா கொடுக்கல. ஸோ ஃபர்ஸ்ட் யார் வந்து எக்ஸ்பெரிமெண்டலா வந்து ஒரு தியரி, ஆட்டம்ஸ் பத்தி தியரி கொடுத்தாங்கன்னா ஜான் டால்டன். கெமிஸ்ட்ரிலயே வந்து நிறைய இடத்துல வந்து இவரோட பேர் வந்து நீங்க பார்க்கலாம். ஆட்டம்ஸ்க்கு வந்து ரொம்ப பெரிய கான்ட்ரிபியூஷன் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணதுன்னா ஜான் டால்டன் தான். ஸோ இவர் எப்போ வந்து பண்ணாரு, ஏர்லி 19th செஞ்சுரி. 19th செஞ்சுரி ஸ்டார்டிங்ல வந்து ஜான் டால்டன் வந்து அட்டாமிக் கான்செப்ட், அவரோட அட்டாமிக் ஆட்டம்ஸ் பத்தி இருக்கிற கான்செப்ட் வந்து ஒரு தியரி வந்து கொடுத்தாரு. அந்த தியரியில வந்து ஆட்டமோடைய கான்செப்ட் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ண, ஆட்டம்ஸ்லாம் என்ன, அதுக்குள்ள என்ன இருக்கு, இது என்னென்னலாம் எக்ஸ்பிளைன் பண்ணும் அப்படிலாம் வந்து கொடுத்தாரு. சொன்னது ஜான் டால்டன் வந்து 19th செஞ்சுரியில வந்து அட்டாமிக் தியரி கொடுத்தாரு. டால்டன்ஸ் அட்டாமிக் தியரி அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்தாரு.
சோ இது சக்சஸ்ஃபுல்லா வந்து என்ன பண்ணுச்சுன்னா, இந்த அட்டாமிக் தியரி 3 லா நம்ம படிச்சோம்ல. லாஸ் ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷன்ல 3 லா வந்து நம்ம பார்த்தோம். லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ், லா ஆஃப் கான்ஸ்டன்ட் இல்லன்னா டெஃபினைட் ப்ரொபோர்ஷன், அதுக்கப்புறமா லா ஆஃப் மல்டிபிள் ப்ரொபோர்ஷன். இந்த 3 லாவையும் வந்து சக்சஸ்ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றதுனால வந்து இது வந்து அவங்க வந்து அந்த டைம்ல அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா லேட்டரா நெறைய ஜான் டால்டனுக்கு அப்புறமா நெறைய சயின்டிஸ்ட் வந்து ஒரு சயின்டிஸ்ட் ஏதாவது தியரி குடுத்தாலே வந்து மத்த சயின்டிஸ்ட்லாம் வந்து அதுல என்னென்னலாம் டிராபேக் இருக்கு. இதுக்கப்புறமா நெறைய டிஸ்கவர் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ஓகேங்களா? அந்த மாரி வந்து லேட்டரா எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நெறைய அதுக்கப்புறமா எக்ஸ்பெரிமெண்ட் வந்ததுல வந்து ஜான் டால்டன் வந்து ஆட்டம் வந்து இன்டிவிசிபிள் சொன்னாங்க. அப்படின்னா இதுக்கப்புறம் டிவைட் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனா லேட்டர் நெறைய எக்ஸ்பெரிமெண்ட் அதுக்கப்புறமா சயின்டிஸ்ட் என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா, ஆட்டம்ஸ் வந்து நாட் இன்டிவிசிபிள். ஆட்டம்ஸ்குள்ளேயும் வந்து சப் அட்டாமிக் பார்ட்டிகிள் இருக்கு. அதோட சின்னது ஆட்டம்னு சின்னதுன்னு சொன்னாரு ஜான் டால்டன். இன்டிவிசிபிள்னு சொன்னாரு. அதுக்கப்புறமா சயின்டிஸ்ட் என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா, அவருக்கு அப்புறமா அந்த சயின்டிஸ்ட்லாம் ஆட்டம்க்குள்ள வந்து ஒரு சப் அட்டாமிக் பார்ட்டிகிள் இருக்கு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. இதனால வந்து மாடர்ன் அட்டாமிக் மாடல் ஆட்டமுடைய மாடர்ன் ஆட்டமுடைய ஸ்ட்ரக்சருக்கான ஒரு மாடல் வந்து குடுக்க ஆரம்பிச்சாங்க. பெரிய பெரிய ப்ராஜெக்ட்லாம் செய்யும்போது ஒரு சின்ன மாடல் மாரி தருவாங்கல்ல. அந்த மாரி தான் வந்து ஆட்டம்ஸ்க்கு வந்து ஒரு மாடல் வந்து குடுக்க ஆரம்பிச்சாங்க. அது வந்து மாடர்ன் அட்டாமிக் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த லெசன்ல வந்து எப்படி வந்து ஆட்டம்க்குள்ள வந்து போய் சயின்டிஸ்ட் அதோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்லாம் எப்படி டிஸ்கவர் பண்ணாங்க. அப்புறமா அதோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டீஸ் வந்து இந்த ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி கெமிக்கல் ப்ராப்பர்ட்டீஸ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னு வந்து குடுத்தாங்க. இதான் லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ். அப்படின்னா இந்த லெசன் படிச்சதுக்கு அப்புறமா உங்களால வந்து என்னென்னலாம் எந்த வேர்ட்ஸ்லாம் வந்து உங்களால வந்து டெஃபினிஷன் குடுக்க முடியும். அப்படின்னா அட்டாமிக் நம்பர்னா என்ன? ஐசோடோப்ஸ்லாம் என்ன? ஐசோபார்ஸ் அப்படின்னு நெறைய நெறைய அ டெர்ம்ஸ் நெறைய நாலேட்ஜ் வந்து இந்த லெசன்ல வந்து நம்ம கெயின் பண்ணலாம். ஆட்டம்ஸ் பத்தி இருக்கிற நெறைய நாலேட்ஜ் வந்து கெயின் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் 2.1 டிஸ்கவரி ஆஃப் ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ் ஆஃப் ஆட்டம். ஆட்டம்ஸ் பத்தி வந்து அதுக்குள்ள இருக்கிற பார்ட்டிகல்ஸ் சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் சொல்லுவாங்க. ஆட்டம்க்குள்ள இருக்கிறது என்னது? சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ். இத வந்து டீடைலா டிஸ்கவரி பத்தி படிக்கலாம். எலக்ட்ரான் யார் டிஸ்கவர் பண்ணா? புரோட்டான் யார் டிஸ்கவர் பண்ணா? நியூட்ரான் என்னதுன்னு. நாளை கிளாஸ்ல வந்து அத வந்து டிஜிட்டலா நான் வந்து எடுத்துட்டு வரேன். டயகிராம் மாரி. யார் அந்த சயின்டிஸ்டோட ஃபேஸ் அப்புறமா வந்து அவர் என்னென்ன ஸ்ட்ரக்சர்லாம் குடுத்தாங்கன்னு டயகிராம் மாரி நான் வந்து டிஜிட்டல் நோட்ஸ் வந்து எடுத்துட்டு வரேன். இன்னைக்கு வந்து நம்ம வேர்ட்ஸா வந்து நம்ம பார்க்கலாம். ஆட்டம்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஒன்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, இன்டிவிசிபிள்னு சொன்னாங்க. ஆனா லேட்டரா வந்த அந்த அதே ஸ்டேட்மெண்ட் தான் குடுக்குறாங்க பாருங்க. லேட்டரா 19த் செஞ்சுரிக்கு அப்புறமா ஏர்லி 19த் செஞ்சுரில வந்து ஆட்டம்ஸ் இன்டிவிசிபிள்னு சொன்னாங்க. லேட் அப்பன்னா வந்து 19த் செஞ்சுரி கொஞ்சம் இப்போ 1950, 1960 அந்த டைம்ல என்ன சொன்னாங்கன்னா வந்து, ஆட்டம்ஸ் வந்து இன்டிவிசிபிள் இல்ல. அதுல வந்து ஏதோ சப் அட்டாமிக் பார்ட்டிகிள் இருக்கு. இன்னும் வந்து ஸ்மாலர் ஃபண்டமெண்டல் பார்ட்டிகிள்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. லேட் 19த் செஞ்சுரியிலும், ஏர்லி 20th செஞ்சுரியில வந்து ஆட்டம் இன்டிவிசிபிள், இட்ஸ் நாட் இன்டிவிசிபிள்னு சொன்னாங்க. ஓகேங்களா? ஆட்டம் வந்து ரிவீல் பண்ணாங்க. என்னதுன்னா, ஆட்டம்ல வந்து இன்னும் வந்து ஸ்மால் சப் அட்டாமிக் பார்ட்டிகிள் இருக்கு. ஸ்மாலர் ஃபண்டமெண்டல் பார்ட்டிகிள் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இதனால வந்து இந்த டிஸ்கவரிஸ்னால வந்து ஆட்டம் உடைய ஷேப் பத்தி வந்து ஒரு ஐடியா வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஃபர்ஸ்ட் வந்து எலக்ட்ரான். ஆட்டம்ல 3 இருக்கு. 3 சப் அட்டாமிக் பார்ட்டிகிள் இருக்கு. எலக்ட்ரான், புரோட்டான், அப்புறமா வந்து நியூட்ரான். எலக்ட்ரான் நெகட்டிவ்லி சார்ஜ், புரோட்டான் பாசிட்டிவ்லி சார்ஜ், நியூட்ரான் வந்து நியூட்ரல். பாசிட்டிவும் இல்ல, நெகட்டிவும் இல்ல. சரியா? ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான் பத்தி வந்து நம்ம படிக்கலாம். எலக்ட்ரான் என்ன? டேட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா சயின்டிஸ்டும் கெமிஸ்ட்ரியில வர எல்லா சயின்டிஸ்ட் அப்புறமா இயர் அவங்களோட டிஸ்கவரி இந்த 3 ஒரு காலம் மாதிரி வந்து ஸ்டார்ட் பண்ணி நீங்க கிளாஸ் வந்து படிக்கும்போது டைரக்டா வந்து எழுதி வச்சுக்கலாம். என்னது ஃபர்ஸ்ட் சயின்டிஸ்ட் நேம், இயர், அதுக்கப்புறமா வந்து அவரோட டிஸ்கவரி இந்த மாதிரி 3 காலம் போட்டு நீங்க எழுதி வச்சுக்கோங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் எக்ஸாம் வந்து எழுதும் போது. 1897ல வந்து ஜே தாம்சன் அவர் வந்து எலக்ட்ரான் வந்து ஃபர்ஸ்ட் டிஸ்கவர் பண்ணார். எலக்ட்ரான் யார் டிஸ்கவர் பண்ணாங்க? ஜே தாம்சன். அவர் என்ன சொன்னார்னா, எலக்ட்ரான் வந்து ஆட்டம் உடைய டைனி
நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகிள். எல்லா ஆட்டம்லயும் வந்து அதுக்குள்ள ஆட்டம வந்து நல்லா உள்ள வந்து நம்ம இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் பார்த்தா, எலக்ட்ரான் ஒண்ணு இருக்கு. அது எப்படி இருக்குன்னா, ரொம்ப ரொம்ப சின்னதா நெகட்டிவ்லி சார்ஜ் இருக்கும். ஸோ எலக்ட்ரான் என்னது? நெகட்டிவ்லி சார்ஜ். மெயின் பாயிண்ட் வந்து எலக்ட்ரான் வந்து நெகட்டிவ் சார்ஜ். அது வந்து மெயின் பாயிண்ட். சரிங்களா? அதான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அத வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். எலக்ட்ரான் நெகட்டிவ்லி சார்ஜ். 1897 ஜே.ஜே. தாம்சன். இதுல வந்து என்னென்ன அப்சர்வ் பண்ணாருன்னா, அவரு எலக்ட்ரான் பத்தி என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் குடுத்தாருன்னா, எலக்ட்ரான்ஸ் ஹேவ் எ நெகட்டிவ் சார்ஜ். சொன்னது -1 நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு எலக்ட்ரான்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஸோ எலக்ட்ரான் வந்து நெகட்டிவ்லி சார்ஜ் அப்படின்னு சொன்னாங்க. தேர் மாஸ் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஸ்மால். ஸோ எலக்ட்ரானோட மாஸ் வந்து ரொம்ப ரொம்ப சின்னதா. எக்ஸ்ட்ரீம்லி ஸ்மால். About 1 by 1840 1840 the mass of hydrogen atom. So hydrogen atom வந்து 1 by hydrogen atom வந்து 8840 டைம்ஸ் வந்து டிவைட் பண்ணா உங்களுக்கு வந்து எலக்ட்ரானோடைய மாஸ் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் வந்து வேல்யூ வந்து நான் கொடுக்குறேன். நீங்க கொடுக்கலையா? ஸோ எலக்ட்ரானோட மாஸ் வந்து ரொம்ப ரொம்ப சின்னது. அதோட மாஸ் என்னதுன்னா நான் நம்பர் எழுதுறேன். ஸோ மாஸ் வந்து ஸ்மால் எம்மால வந்து டினோட் பண்ணுவாங்க. எலக்ட்ரான் கீழ வந்து ஈன்னு போட்டுக்கிறேன். ஸோ மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் என்னது? 9.109 9.109 into 10 power minus 31 kilogram. So mass kilogramல தானே எழுதுவாங்க. So 31 kilogram. மேம் அதுக்கு நடுவுல 389 இருக்கு மேம். அது எழுத தேவையில்லையா மேம்? எது? 9.109 இருக்கு மேம். அதுல புக்ல நம்பரு. அது எழுத தேவையில்ல. சோ இது ஓகே. வரைக்கும் போதும். சோ வேணா நீங்க படிச்சுக்கலாம். இது வரைக்கும் போதும். சிம்பிளா வந்து இதுதான் வந்து எழுதுவாங்க. ஓகேங்களா? ஓகே ஓகே. சோ எலக்ட்ரானோட மாஸ் என்னது? 9.109 into 10 power minus 31. ஓகேங்களா? சோ இது வந்து ரொம்ப ரொம்ப சின்னதா இருக்கிறதுனால ஆஃபன் இது என்ன சொல்லுவாங்கன்னா ஏஎம்யூன்னு எழுதுவாங்க. ஓகேங்களா? ஏஎம்யூ. சோ இது வந்து கிலோகிராம்ல இது. ஏஎம்யூல எழுதணும்னா இதோட ஆன்சர் என்னதுன்னா 0.00030. ஓகேங்களா? ஓகே. 548 AMU. ஹேண்ட் ரைட்டிங் கிளியரா தானே இருக்கு? புரியுதுல? புரியுதுங்க. அது கிலோகிராம்ல 9.109 into 10 power minus 31 கிலோகிராம். ஏஎம்யூல வந்து 0.0000548 AMU. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்க்கலாம். ஆட்டம்ஸ் வந்து எலக்ட்ரிக்கலி நியூட்ரல். இவர் என்ன சொன்னா இன்னொரு பாயிண்ட் என்ன சொன்னாங்கன்னா ஆட்டம் இருக்குல்ல மொத்தமா ஆட்டமே வந்து எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் சொன்னாங்க. ஸோ நியூட்ரலா இருக்கும். அதுக்கு பாசிட்டிவும் இருக்காது நெகட்டிவும் இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. ஜே.ஜே. தாம்சனோட அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் மாடல் இருக்கு. ஸோ எலக்ட்ரான் பத்தி கொடுத்துருக்கிறதுனால வந்து இந்த மாடல் பத்தி இங்க எக்ஸ்பிளைன் பண்ணல. ஸோ லேட்டரா வந்து அதை படிக்கலாம் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் மாடல் படிக்கும் போது. ஸோ தேர் ஹேட் டு பி பாசிட்டிவ் சார்ஜ் டு பேலன்ஸ் நெகட்டிவ் சார்ஜ். இவர் என்ன சொன்னார்னா ஆட்டம் எலக்ட்ரிக்கலி நியூட்ரல். சரிங்களா? அப்பனா இங்க நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு. சோ எப்போ வந்து நியூட்ரலா இருக்கும்? நெகட்டிவ் சார்ஜும் பாசிட்டிவ் சார்ஜ் ரெண்டுமே இருந்தா தான் வந்து நியூட்ரலா இருக்கும் ஒரு ஆட்டம். சரிங்களா? அப்பனா நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு. அப்பனா பாசிட்டிவ் சார்ஜ் என்னன்னு சொல்லி வந்து சயின்டிஸ்ட் வந்து யோசிக்க ஆரம்பிச்சாங்க. சோ நெகட்டிவ் சார்ஜ் எலக்ட்ரான் சொல்லிட்டீங்க. அப்பனா இத ஆட்டம் ஓகே. ஆட்டம் வந்து நியூட்ரல் சொல்லிட்டீங்க. ஓகேங்களா? ஆனா வந்து எலக்ட்ரான் நெகட்டிவ் சார்ஜ். ஆனா பாசிட்டிவ் சார்ஜ் எங்க அப்படின்னு சொல்லி சயின்டிஸ்ட் வந்து டிஸ்கவர் பண்ண ஆரம்பிச்சாங்க. சோ அந்த மாதிரி வந்து இந்த எலக்ட்ரானை வந்து பேலன்ஸ் பண்றதுக்காக ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குன்னு சொல்லி எப்போ டிஸ்கவரி ஆச்சுன்னா டிஸ்கவர் பண்ணாங்க. ஸோ நேம் கொடுக்கலையா? ஸோ புரோட்டான் யார் டிஸ்கவர் பண்ணாங்கன்னா டிஸ்கவரி ஆஃப் புரோட்டான். ஸோ சயின்டிஸ்ட் பேர் வந்து ரூதர்ஃபோர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது? எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்ட்.
ஸோ எப்பவுமே டிஸ்கவரி இருக்கும்போது யார் டிஸ்கவர் பண்ணாங்க, என்னென்ன பாயிண்ட்ஸ் கொடுத்தாங்க, இயர். ஸோ 3 இந்த 3மே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்ட். ஸ்லைடு வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். அப்போ வந்து உங்களுக்கு படிக்கும் போது ஈஸியா இருக்கும். புக்ல கொடுத்துருக்காங்களா இதோட நேம்? இல்ல மேம். இல்லல்ல. பாயிண்ட் இம்பார்ட்டன்ட். அதனால இது அவுட் ஆஃப் த புக் இருந்தாலும் வந்து நெசசரி தான். ஓகேங்களா? ஓகே மேம். கேட்கலாம் அவுட் ஆஃப் தி புக்லாம் சொல்லி தராங்களா? சில கொஸ்டின்ஸ் அவுட் ஆஃப் தி புக் வந்து போர்ட்ஸ் வந்து கேட்பாங்க. அதனால தான். ஸோ இது எப்போ வந்து டிஸ்கவர் பண்ணாங்கன்னா 1919ல 1919 19. அவரோட ரொம்ப ரொம்ப ஃபேமஸான கோல்டு ஃபாயில் எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று இருக்கும். சரிங்களா? அதுல வச்சு தான் வந்து ஓகே. இந்த புரோட்டான்ஸ் ஆல்பா பார்ட்டிகல் ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட் சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப ஃபேமஸானது. 1 மினிட். ஓகே. ஓகே, வி கேன் கண்டினியூ. ஸோ புரோட்டான் பத்தி என்ன சொல்லிட்டு இருந்தேன்? எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்ட் வந்து 1919ல புரோட்டானோட டிஸ்கவரி பண்ணாரு. என்ன எக்ஸ்பெரிமெண்ட்னா ரொம்ப ஃபேமஸான கோல்டு ஃபாயில் எக்ஸ்பெரிமெண்ட், இல்லைன்னா வந்து ஆல்பா பார்ட்டிகல் ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட், என்ன வேணாலும் கூப்பிடலாம். ஸோ ஒரு சின்ன கோல்டு ஓகே. ஃபாயில் எடுத்துட்டாரு. அதுக்கப்புறமா வந்து அதுல ஒரு ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட் வச்சு அதுல இது பண்ணும்போது இந்த ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட் வந்து இந்த ரேஸ்லாம் இது பண்ணும்போது அந்த ஆல்பா சில பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து இந்த ஸ்கேட்டர் ஆச்சு. சரி, அதை வச்சு அவர் வந்து எக்ஸ்பிளைன், அது வந்து நம்ம டீட்டெயிலாக அப்புறமா பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த ஓகே புரோட்டான் யார் டிஸ்கவர் பண்ணாங்க? எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்ட் 1919. இது வந்து பாசிட்டிவா இருக்கும் சார்ஜ் +1. இதோட மாஸ் என்ன இருக்குன்னா 1840 டைம்ஸ் 10 ஆஃப் எலக்ட்ரான். சொன்னது ஒரு எலக்ட்ரானோட 1840 டைம்ஸ் அதிகமா வந்து இதோட மாஸ் இருக்கும். இந்த மாஸ் வந்து நான் கேஜில எழுதுறேன் அதே மாதிரி. ஸோ எம், ஸோ அதில் எம்இ, இதுல வந்து எம்பி. ஓகேங்களா? மாஸ் என்னதுன்னா 1.673 into 10 power minus 27. So 1.673 into அந்த நம்பர் கொடுத்துருக்காங்களா புக்ல? மேம் புக்ல வந்து 1.672 கொடுத்துருக்காங்க மேம். ஸோ இது ரவுண்ட் ஆஃப் பண்ணா 1.673 தான். ஓகேங்களா? 73 கிலோகிராம். ஸோ இதுல வந்து ஏஎம்யூல வந்து எழுதலாம் நம்ம நெக்ஸ்ட். ஓகே. ஸோ ஏஎம்யூல என்ன வரும்னா இதோட ஆன்சர் 1.007276 AMU. 7276 AMU. இந்த ஆட்டம்குள்ள வந்து நியூக்ளியஸ்னு ஒண்ணு இருக்கும். ஸோ ஆட்டம்குள்ள வந்து நியூக்ளியஸ்னு ஒண்ணு இருக்கும். அந்த நியூக்ளியஸ்குள்ள இருந்து புரோட்டான் இருக்கும். நியூக்ளியஸ்க்கு வெளியில வந்து எலக்ட்ரான் வந்து ஃப்ரீயா வந்து மூவ் ஆயிட்டு இருக்கும். நியூக்ளியஸ்குள்ள வந்து புரோட்டான் வந்து இருக்கும். ஓகேங்களா? நியூக்ளியஸ்குள்ள வந்து புரோட்டான் அப்புறமா நியூட்ரான் 2 இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு வெளியில வந்து எலக்ட்ரான் இருக்கும். AMU. ஸோ அதோட சிம்பிள் வந்து P+ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ P, எலக்ட்ரான் வந்து E-. ஸோ நான் வந்து ஓகே. ஸோ டிஸ்கவர்டு த்ரூ டிஸ்சார்ஜ் டியூப் எக்ஸ்பெரிமெண்ட். அந்த டிஸ்சார்ஜ் டியூப் எக்ஸ்பெரிமெண்ட் இல்லை கோல்டு ஃபாயில் தான் மோஸ்ட் காமன். ஓகேங்களா?
நெக்ஸ்ட் வந்து நியூட்ரான் பத்தி பார்க்கலாம். ஈவன் ஆஃப்டர் அக்கவுண்டிங் ஃபார் புரோட்டான்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸ் த மாஸ் ஆஃப் மெனி ஆட்டம்ஸ் டிடன்ட் மேட்ச் எக்ஸ்பெக்டேஷன். அப்படின்னா வந்து ஓகே ஆட்டம்ல வந்து புரோட்டான் அப்புறமா எலக்ட்ரான் இருக்கு, இன்னும் ஏன் இந்த நியூட்ரான் சொல்லி நீங்க கேட்கலாம். ஸோ புரோட்டான் நியூட்ரான் வந்து வச்சு கவுண்ட் பண்ணும்போது நிறைய ஆட்டம்ஸ் வந்து நிறைய எலிமெண்டோட ஆட்டம்ஸ் வந்து கவுண்ட் பண்ணும்போது அதோட மாஸ் வந்து மேட்ச் ஆகல கரெக்டா. ஸோ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 5 எலக்ட்ரான் இருக்குன்னா 5 புரோட்டான் இருக்குன்னா ஸோ 10 வரும்னு நினைச்சாங்க. ஆனா வந்து என்ன ஆச்சுன்னா 11 12 அந்த மாதிரி வந்து வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஹைட்ரஜன் இப்போ எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. எக்ஸாம்பிள் வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பார்க்கலாம். ஸோ ஹைட்ரஜன் ஆட்டம்ல ஒரு புரோட்டான் இருக்கு. அப்படின்னா இதோட மாஸ் எவ்வளவு வரணும்? 1 யூனிட் தானே வரணும். ஆனா ஹீலியம்க்கு வந்து 2 புரோட்டான் இருக்கு. அப்படின்னா இதோட மாஸ் வந்து 2 யூனிட் தானே வரணும். ஆனா 4 யூனிட் வந்துருச்சு. ஸோ ஹீலியம் HE அப்படின்னு சொல்லி எழுதுவாங்க. ஸோ இதோட சிம்பிள் என்னது? HE. நீங்க அந்த பீரியாடிக் டேபிள் அனுப்புனல அதை நீங்க பாத்தீங்களா, படிச்சீங்களா? படிச்சேன் மேம். ஸோ அதுல ஹீலியம் பாத்தீங்களா, செகண்ட் எலிமெண்ட். ஸோ ஹீலியம்க்கு வந்து 2 புரோட்டான் இருக்கணும். அப்படின்னா அதோட மாஸ் 2 யூனிட் தானே இருக்கணும். ஆனா வந்து சர்ப்ரைசிங்கா நமக்கு 4 யூனிட் வந்துச்சு. இதனால வந்து நியூட்ரான் அப்படின்னு சொல்லி டிஸ்கவரி வந்து ஆரம்பிச்சிச்சு. This meant another particle must be present, uncharged but massive. அப்படின்னா வந்து இங்க வந்து யோசிச்சாங்க. அப்படின்னா வந்து ஹீலியம்ல 2 புரோட்டான் இருக்கு. அப்படின்னா அதோட மாஸ் 2 யூனிட் 4 யூனிட் வந்துச்சு. அப்படின்னா ஹீலியம்ல வந்து ஏதோ ஒரு பார்ட்டிகல் இருக்கு. அதோட அதுக்கு சார்ஜ் இல்ல, ஆனா வந்து அது வந்து வெயிட்ல வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்னு சொல்லி வந்து சயின்டிஸ்ட் வந்து திங்க் பண்ணாங்க. அந்த மாதிரி வந்து சயின்டிஸ்ட் திங்க் பண்ணும்போது ஒரு சயின்டிஸ்ட் வந்து அதை டிஸ்கவரி பண்ண ஆரம்பிச்சாரு. 1963 வந்து சர் ஜேம்ஸ் சாட்விக். ஸோ ஜேம்ஸ் சாட்விக் வந்து நியூட்ரான் வந்து டிஸ்கவர் பண்ணாங்க. எந்த இயர்ல? 1932. சோ நியூட்ரலா இருக்கும். என்ன சொன்னாலும் நியூட்ரலா இருக்கும். இதுக்கு சார்ஜ் எதுவுமே இருக்காது. எலக்ட்ரான் மாதிரி நெகட்டிவ் சார்ஜும் புரோட்டான் மாதிரி பாசிட்டிவ் சார்ஜும் இருக்காது. ஆனா வந்து இதுக்கு மாஸ் வந்து இருக்கும். இதோட மாஸ் வந்து புரோட்டானோட மாஸோட ஈக்குவலா இருக்கும். இதுல 1.673 10⁻27 இதோட மாசம் என்னது? 1.673 × 10⁻27. ஓகேங்களா? புரிஞ்சுச்சா? டிஸ்கவரி ஆஃப் புரோட்டான், எலக்ட்ரான், புரோட்டான் அப்புறமா நியூட்ரான் புரிஞ்சுச்சா? 3 சயின்டிஸ்ட், 3 இயர், 3 டிஸ்கவரி. புரிஞ்சுச்சா? ஈஸியா இருக்கா? ஈஸியா தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து ஒரு டேபிள் மாதிரி கொடுத்துருக்க பாருங்க. இத வந்து நீங்க நோட்ல எழுதி வச்சுக்கலாம். அப்பப்போ வந்து ரிவைஸ் பண்ணிட்டே இருக்கலாம். சோ எலக்ட்ரான் என்னது? புரோட்டான், நியூட்ரான் அந்த பார்ட்டிகல், அதோட சிம்பிள், சார்ஜ், ரிலேட்டிவ் சார்ஜ். சார்ஜுக்கு ஈக்குவலா தான். ஸோ அதாவது மாஸ் என்னது 9.1. நீங்க வந்து ரொம்ப ரொம்ப இந்த யூனிட்ஸ் ரொம்ப எழுதணும்னு சொல்லி இல்ல, சின்னதா படிச்சா போதும். சோ இதுக்கு வெறும் 9.1 × 10⁻31 அந்த மெமரி பண்ணாலே போதும். புரோட்டானுக்கு வந்து 1.67 × 10⁻27, நியூட்ரானுக்கு 1.67. இது வந்து 1.672 பண்ணிக்கோங்க, இது 1.674 பண்ணிக்கோங்க. மெமரைஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பவர் எழுதும் போது கரெக்டா நெகட்டிவா பாசிட்டிவா எழுதணும். அதுக்கப்புறமா வந்து வேல்யூ வந்து கரெக்டா எழுதணும். ஓகேங்களா? ஓகே மேம். இப்போ இதோட சார்ஜ் வந்து நம்ம பார்க்கலாம். சார்ஜ் என்னதுன்னா எலக்ட்ரான் சார்ஜ் வந்து சேமா தான் இருக்கும். எலக்ட்ரானுக்கும் புரோட்டானுக்கும் சார்ஜ் சேமா தான் இருக்கும். ஆனா இது நெகட்டிவ் இருக்கும், இது பாசிட்டிவ் இருக்கும். நியூட்ரான் என்ன சொன்னா நியூட்ரலா இருக்கும். ஸோ 0. ஓகேங்களா? ஸோ இது ரிலேட்டிவ் சார்ஜ் மாதிரியே -1 இதுக்கு +1 அப்புறமா இதுக்கு 0. ஓகேங்களா? இந்த டேபிள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேக் ஷூர் டு ஸ்டடி. ஸோ கன்க்ளூஷன். ஸோ 2.1 உடைய சம்மரி வந்து கொடுத்துருக்கேன். ஆட்டம்ஸ் வந்து 3 ஃபண்டமெண்டல் சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் இருக்கு. எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான். எலக்ட்ரான் நெகட்டிவ், புரோட்டான் பாசிட்டிவ், நியூட்ரான் நியூட்ரல். ஓகேங்களா? இது வந்து இது என்ன ப்ரூவ் பண்ணுதுன்னா ஆட்டம் இன்டிவிசிபிள், இட்ஸ் நாட் இன்டிவிசிபிள். ஸோ வந்து ஆட்டமை டிவைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்து இதுக்கு வந்து இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு சொல்லி இது வந்து ப்ரூவ் பண்ணாங்க. ஸோ இன்டெக்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து ஹோம்ஒர்க். ஓகேங்களா? ஓகே மேம். So compare the mass of an electron with that of proton. So வந்து எலக்ட்ரானோட மாஸையும் வந்து புரோட்டானோட மாஸையும் வந்து கம்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? வாட் இஸ் மென்ட் பை ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்? ஸோ ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்னா என்ன? அதோட டெஃபினிஷன் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்னா என்ன? ஸோ ஒரு சின்ன
டெஃபினிஷன் வந்து நான் இப்பவே குடுத்துட்டுமா? ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்னா இதான் எலக்ட்ரான், புரோட்டான் அப்புறமா நியூட்ரான். அந்த டெஃபினிஷன் மாரி எப்படி எழுதணும்னா, சோ ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல் ஆட்டமோட இந்த பாயிண்ட்ஸ் தான் எழுதணும். இதான். இந்த 3 பாயிண்ட் எழுதுனா இந்த இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே எழுதுனா போதும். What are fundamental particles? Atoms are made up of 3 fundamental particle: electron, proton, neutron. Electron discovery இந்த பாயிண்ட்ஸ் எழுது. இப்போ வந்து எப்படி வந்து அந்த கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் எழுதுனா மார்க்ஸ் என்ன அலோகேட் பண்றாங்களோ, இஃப் வந்து அது அது வந்து ஒரு 2 மார்க் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா, இல்ல வந்து 3 மார்க்ஸ்ல கொடுத்தாங்கன்னா, 2 மார்க்ஸ்ல கொடுத்தாங்கன்னா இந்த பாயிண்ட் மட்டும் எழுதுனா போதும். இந்த 4 பாயிண்ட்ஸ், இந்த 5 பாயிண்ட்ஸ் எழுதுனா போதும். அதுவே வந்து ஒரு 3 மார்க் இல்ல 5 மார்க்கே கேட்டாங்கன்னா, எலக்ட்ரான் பத்தி டீடைல்டா எழுதணும். அதோட டிஸ்கவரி, சார்ஜ், மாஸ், எங்க லொகேஷன் இருக்கு, அதோட ரோல் என்ன. ஓகேங்களா? புரோட்டானோட டிஸ்கவரி, சார்ஜ், மாஸ், லொகேஷன், ரோல். நியூட்டனோட டிஸ்கவரி, சார்ஜ், மாஸ், லொகேஷன், ரோல். இது வந்து இந்த 3மே எழுதணும். 3த்துக்கும் டீடைல்டா வந்து நீங்க எழுதணும். புரியுதா? ஓகே மேம். சோ இதுக்கு வந்து ஒரு நிமானிக்ஸ் மாதிரி கொடுத்துறேன்னா, நிமானிக்னா வந்து ஈஸியா வந்து உங்களுக்கு ரிமெம்பர் பண்றதுக்கு அந்த நேம்ஸ்லாம். சோ ஆட்டம்குள்ள ஒரு பென் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆட்டம்குள்ள சோ இதுதான் ஒரு ஆட்டம்னா, இந்த ஆட்டம்குள்ள வந்து ஒரு பென் இருக்கு. இது பென். ஓகே மேம். So pen stands for P for proton, E for electron, அப்புறமா N for neutron. ஓகே. ஸோ ஆட்டம்குள்ள ஒரு பென் இருக்கு. அந்த பென்னுக்கு இது வந்து நிமானிக்ஸ். ஸோ இப்படிதான் இருக்கும். ஸோ லாஜிக்கா இருக்காது. ஆனா உங்களுக்கு மெமரி பண்றதுக்காக வந்து ஈஸியா இருக்கும். ஸோ ஆட்டம்குள்ள ஒரு பென் இருக்கு. பென்னா அது புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான். ஓகே. ஓகே மேம். ஸோ நியூட்ரல் பார்ட்டிகளோட பேர் என்னன்னு கேக்குறாங்க. என்னது? நியூட்ரலா இருக்கும்ல அது என்னது? நியூட்ரான். அவ்வளவுதான் சிம்பிள். ஸோ இது வந்து நீங்க அசைன்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து ஆல்ரெடி கொடுத்துருந்தேனே ஃபர்ஸ்ட் சாப்டர்ல அது வந்து கம்ப்ளீட் பண்ணி நீங்க அப்லோட் பண்ணிட்டீங்களா? இது செக் பண்ணலாமா? கெமிஸ்ட்ரியில தானே மேம்? எஸ், ஆமா. நான் செக் பண்ணிட்டு இன்னைக்கு சொல்றேன் மேம். பண்ணலன்னா பண்ணி இன்னைக்கு அனுப்பிச்சு விடுறேன். 1 மினிட் நான் பாக்குறேன். ஓகே. இப்போ இன்னும் யாருமே சப்மிட்டே பண்ணல. சப்மிட் பண்ண டிஃபிகல்ட்டி ஏதாவது இருக்கா? சப்மிட் பண்ண தெரியுமா? நான் ஹெல்ப் பண்ணுமா? வாட்ஸ்அப்ல சென்ட் பண்றது தானே மேம்? சோ கிளாஸ் ரூம் இருக்குல்ல உங்ககிட்ட? கிளாஸ் ரூம்ல ஆமா கெமிஸ்ட்ரி, மேம். பயாலஜி ரெண்டுத்துலயும் இருக்கீங்களா 2 பேரும்? இருக்கேன் மேம். சோ அதுல வந்து உங்களோட ஆன்சர் நீங்க எழுதுனத அந்த பேப்பர் எழுதிருப்பீங்கல்ல, அத வந்து நீங்க போட்டோ எடுத்து ஓகே. அப்லோட் பண்ணணும். அதுக்கு வந்து மார்க்ஸ் வந்து அலோகேட் பண்ணுவோம். ஓகே மேம். புரியுதா? சோ நீங்க கெமிஸ்ட்ரியில ஓகே மேம். பாத்தீங்கன்னா, கெமிஸ்ட்ரி அந்த இதுல போனதுக்கு அப்புறமா கிளாஸ் ஒர்க்னு இருக்கும். அதுல லெசன் 1 டாபிக்ல வந்து நான் ஹோம்வொர்க் வந்து அசைன் பண்ணிருக்கேன். போஸ்ட் ஓகே பண்ணிருக்கேன். மேம். ஓகே சோ மேம். இந்த ஹோம்வொர்க் தரும்போது வந்து டேட் இருக்கும் கரெக்ட்டா. நான் வந்து நேத்து டேட் 29 வந்து 29 12:00 வந்து டேட் முடியுது. சோ உங்களுக்கு ஓகே மேம். தெரியலனாலும் ஓகே. சோ நான் வந்து டேட் மாத்திட்டு நீங்க வந்து இன்னைக்குள்ள வந்து எப்படியா நாளைக்குள்ள வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஓகே மேம். சோ ஓகே மேம். பயாலஜிக்கு அப்புறமா கெமிஸ்ட்ரிக்கு ஹோம்வொர்க் வந்து நான் வந்து இன்னைக்கு வந்து போஸ்ட் பண்ணிடுவேன். அத வந்து நீங்க மறக்காம கம்ப்ளீட் பண்ணுங்க. ஹோம்வொர்க் போஸ்ட் பண்ணதுனால தான் உங்களுக்கு வந்து எவ்வளவு வந்து உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கு, எவ்வளவு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே சோ மேம். உங்களோட ஆன்சர்ஸ்லாம் வந்து இன்னும் வந்து எப்படி எழுதணும்னு சொல்லி தர வந்து முடியும். ஓகேங்களா? சோ ஓகே. மேக் ஷூர் ஓகே டு மேம். கம்ப்ளீட் ஹோம்வொர்க். புரிஞ்சுச்சா ஓகே மரியம், மேம். பிரியா, பிரியதர்ஷினி? புரிஞ்சுச்சு மேம். ஓகே. 2.2 பார்க்கலாம். இந்த இந்த அட்டாமிக் நம்பர், மாஸ் நம்பர், ஐசோடோப், ஐசோபார் இந்த 4 வேர்ட்ஸ் உடைய டெஃபினிஷன் என்ன? என்ன மீன் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அட்டாமிக் நம்பர் வந்து Z ஆல டினோட் பண்ணுவாங்க. என்னது? Z. அட்டாமிக் நம்பரை Z ஆல டினோட் பண்ணுவாங்க. ஓகே மேம். அட்டாமிக் நம்பர்னா என்னதுன்னா, ஒரு ஒரு ஆட்டமுடைய நியூக்ளியஸ் தானே புரோட்டான் இருக்குன்னு சொன்னேன். சோ ஆமா ஆட்டமுடைய மேம். நியூக்ளியஸ் தான் புரோட்டான் இருக்கும். அந்த புரோட்டான் எத்தனை இருக்குன்னு சொல்லி அட்டாமிக் நம்பர் சொல்லும். ஓகேங்களா? சோ ஹைட்ரஜன் ஆட்டம்ல எத்தனை புரோட்டான் இருக்கு? 1 புரோட்டான். சோ அதோட அட்டாமிக் நம்பர் என்னது? 1. சோ எவ்வளவு புரோட்டான் இருக்கோ, நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் இஸ் ஈக்குவல் டு அட்டாமிக் நம்பர். அட்டாமிக் நம்பர்னா என்னது? எவ்வளவு புரோட்டான் இருக்கும்? சோ எவ்வளவு புரோட்டான் இருக்கோ அதுதான் வந்து அதோட அட்டாமிக் நம்பர். ஓகே மேம்.
ஓகேங்களா? இது ஒரு ஓகே. எலிமெண்ட்டுக்கும் டிஃபரெண்ட்டா இருக்கும். யூனிக்கா இருக்கும். ஸோ ஹைட்ரோஜனுக்கு 1 புரோட்டான் இருக்கு. ஸோ அதோட அட்டாமிக் நம்பர் 1. ஹீலியம்க்கு 2 புரோட்டான் இருக்கு. அதோட அட்டாமிக் நம்பர் 2. ஓகேங்களா? கார்பனுக்கு 6 புரோட்டான் இருக்கு. ஸோ அதோட அட்டாமிக் நம்பர் 6. ஓகேங்களா? எப்படி அட்டாமிக் நம்பர் எழுதணும்னு புரியுதா? ஓகே மேம். சில ஆட்டம்ஸ்லாம் வந்து நியூட்ரலா இருக்கும். ஸோ நியூட்ரல் ஆட்டம்னா அதோட மீனிங் என்னதுன்னா, அதுக்கு புரோட்டானும், எலக்ட்ரானும் சேமா இருக்கும்னு சொல்றாங்க. ஸோ சிலதுல எலக்ட்ரான் அதிகமா இருக்கலாம், புரோட்டான் கம்மியா இருக்கலாம். இல்ல வந்து ஈக்குவலா இருக்கலாம். ஸோ அந்த மாரி ஆட்டம்க்கு ஒரு ஆட்டம் வந்து புரோட்டானும், எலக்ட்ரானும் ஈக்குவலா இருந்தா அத நியூட்ரல் ஆட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அட்டாமிக் நம்பர் தான் வந்து ஒரு எலிமெண்ட்டுக்கு ஐடென்டிட்டி தருது. ஓகேங்களா? ஒரு அடையாளமே தருது. ஓகேங்களா? சோ எக்ஸாம்பிள் வந்து குடுத்துருக்காங்க பாருங்க. நைட்ரோஜனுக்கு வந்து 7 புரோட்டான்ஸ் அப்புறமா 7 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஓகேங்களா? சோ ஏதாவது ஒரு ஆட்டம்க்கு வந்து 7 புரோட்டான் இப்ப அன்னோன் ஏதோ ஒண்ணு குடுத்துருக்காங்க. அதுக்கு 7 புரோட்டான் இருக்கு அப்படின்னு சொல்லி கொஸ்டின்ல குடுத்திருந்தா அது கண்டிப்பா என்ன இருக்கும்? நைட்ரோஜன். இந்த புரோட்டான் தான் வந்து இதுக்கு ஐடென்டிட்டியே தருது. புரிஞ்சுச்சா? அட்டாமிக் நம்பர் வந்து புரிஞ்சுச்சா? ஈஸியா இருந்துச்சா? புரிஞ்சுது. சோ கிளாஸ்ல வந்து கொஞ்சம் கொஞ்சம் பேசினாலும் கொஞ்சம் இன்டராக்டிவா இருக்கும். ஓகேங்களா? ஓகே மேம். சோ நெக்ஸ்ட் வந்து மாஸ் நம்பர். மாஸ் நம்பர் வந்து ஏன் டினோட் பண்ணுவாங்க? அட்டாமிக் நம்பரை Z. சோ ஃபர்ஸ்டே பார்த்துட்டோம். மாஸ் நம்பர்னா புரோட்டான் பிளஸ் நியூட்ரான். சோ நியூக்ளியஸ்குள்ள தான் புரோட்டான், நியூட்ரான் இருக்கும். நியூக்ளியஸ்க்கு வெளியில வந்து எலக்ட்ரான் வந்து இருக்கும். இந்த நியூக்ளியஸ்குள்ள இந்த புரோட்டானையும், நியூட்ரானையும் சேர்த்தா நம்மளுக்கு வந்து மாஸ் நம்பர் கிடைச்சிடும். சோ மாஸ் நம்பர்னா என்னது? Total number of proton and neutron present புரோட்டான். inside the nucleus of an atom. Yes. Proton, neutron ரெண்டுமே. ஓகே மேம். சொன்னது அட்டாமிக் நம்பர் ஏன்னு சொல்லுவாங்க. சோ A is equal to Z plus neutron. இப்போ சம்டைம்ஸ் கொஸ்டின்ல வந்து ஓகே. அட்டாமிக் நம்பர் கொடுத்துருவாங்க, மாஸ் நம்பர் கொடுத்துருவாங்க, நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் வந்து கேட்பாங்க. அதுக்கு எப்படி ஃபார்முலா மாறினா A மைனஸ் Z அப்படின்னா அட்டாமிக் நம்பரையும் மைனஸ் மாஸ் நம்பர் மைனஸ் அட்டாமிக் நம்பர் பண்ணா நியூட்ரான்ஸ் வந்து கிடைச்சிடும். சோ கொஸ்டின்ஸ்ல வந்து இங்க பாருங்க எக்ஸாம்பிளே கொடுத்துருக்காங்க. புளோரினோட அட்டாமிக் நம்பர் வந்து 9 இருக்கா, மாஸ் நம்பர் வந்து 19 இருக்கா. அப்புறம் அதோட நியூட்ரான்ஸ் ஓகே. எவ்வளவு இருக்குன்னு கேட்டிருக்காங்க. சோ சிம்பிள், மாஸ் நம்பர் மைனஸ் அட்டாமிக் நம்பர். சோ 19 மைனஸ் 9 10. புரியுதா? ஓகே. ஃபார்முலா புரியுது மேம். புரிஞ்சுச்சா? சோ இந்த சாப்டருடைய ஃபர்ஸ்ட் ஃபார்முலா இது. ஓகே மேம். ஓகேங்களா? இப்போ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இதுல பார்க்கலாம். புரோட்டான், நியூட்ரான் அண்ட் எலக்ட்ரான்ஸ் ஆர் ஹோல் நம்பர். என்ன நம்பர்ஸ் தான் இருக்கும். பாயிண்ட் மாதிரி வராது உங்களுக்கு. 1 புரோட்டான், 2 புரோட்டான், 3 எலக்ட்ரான் அந்த மாதிரி தான் வரும். 1.1 புரோட்டான், 1.8 புரோட்டான், 2.3 எலக்ட்ரான் அப்படி வராது. ஓகேங்களா? சோ வெறும் நம்பர்ஸ் தான் ஓகே. இருக்கும். டெசிமல்ல வராது. இந்த ஓகே அட்டாமிக் மேம். நம்பர் தான் வந்து அதோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டியே வந்து டிஃபைன் பண்ணும். சோ ஒரு எலிமெண்டோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் மெர்க்குரி வந்து லிக்விடா இருக்கு, ரூம் டெம்பரேச்சர். அதோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி, அதோட யூனிக் ப்ராப்பர்ட்டி. சோ இது வந்து அட்டாமிக் நம்பர் தான் டிட்டர்மைன் பண்ணும், நாட் மாஸ் நம்பர். ஓகேங்களா? மாஸ் நம்பர்ல வந்து மாஸ் நம்பர் வச்சு அதோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டியை நம்ம வந்து டிட்டர்மைன் பண்ண முடியாது. அட்டாமிக் நம்பர் தான் பண்ண முடியும். இட்ஸ் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். இப்போ ஐசோடோப்ஸ், தேர்ட் வேர்ட் வந்து பார்க்கலாம். ஐசோடோப்ஸ்னா ஒண்ணுமே இல்ல, ரெண்டு ஆட்டம், இல்ல ஓகே அட்டாமிக் ஐசோடோப்ஸ்னா சேம் எலிமெண்ட் இருக்கு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஒரு எலிமெண்ட் எடுத்துக்கேன், ஹைட்ரோஜன். Atoms of same element with same atomic number but different mass number. Isotope na same atomic Same number but different mass. different mass number. So இதோட நிமானிக் வந்து சாண்ட். ஓகேங்க, சாண்டுக்கு பதிலா அது N எடுத்துட்டு நான் M போட்டிருக்கேன். சோ சேம் அட்டாமிக் நம்பர், டிஃபரண்ட் மாஸ் நம்பர். இப்படி வந்து ரீட் பண்ணுங்க. சோ SA வந்து சேம் அட்டாமிக் நம்பர், DM வந்து டிஃபரண்ட் மாஸ் நம்பர். ஓகேங்களா? சோ இதோட நிமானிக் என்னது? சாம். சாண்டுக்கு பதிலா N எடுத்துட்டு M போட்டிருக்கேன். சோ சேம் அட்டாமிக் நம்பர், டிஃபரண்ட் மாஸ் நம்பர், அதான் ஐசோடோப். சோ ஐசோடோப்னு உங்களுக்கு வந்து அந்த வேர்டு வந்தாலே எங்கேயாவது பார்த்தாலே வந்து உங்களுக்கு சாம்ட் அந்த வேர்டு வந்து ஞாபகம் வரணும். சேம் அட்டாமிக் நம்பர், டிஃபரண்ட் மாஸ் நம்பர், சேம் அட்டாமிக் நம்பர், டிஃபரண்ட் மாஸ் நம்பர். ஓகேங்களா? இது வந்து சேம் எலிமெண்ட்டுக்கு.
சேம் எலமெண்ட்டுக்கு சேம் அட்டாமிக் நம்பர் டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர். சோ இந்த ஒரு ஓகே எலமெண்ட் மேம். எடுத்திருக்கேன், அதோட டிஃப்ரெண்ட் ஆட்டம் வந்து எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஹைட்ரோஜன், ஓகே. ஹைட்ரோஜனோட ஐசோடோப்ஸ், ஹைட்ரோஜன், டியூட்ரியம், அப்புறமா ட்ரிட்டியம். மூணு வந்து ஹைட்ரோஜனோடைய இது டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ். ஓகேங்களா? ஓகே இதான் மேம். டிஃப்ரெண்ட் ஐசோடோப் சொல்லுவாங்க. ஹைட்ரோஜன் ஒரு ஐசோடோப், டியூட்ரியம் ஹைட்ரோஜனோட ஐசோடோப்ஸ் வந்து 3 இருக்கு. ஹைட்ரோஜன், டியூட்ரியம், ட்ரிட்டியம். சோ இது எப்படி வந்துச்சுன்னா, இதோட அட்டாமிக் நம்பர் எல்லாமே சேம் தான். அட்டாமிக் நம்பர்னா என்னது? புரோட்டான்ஸ் எல்லாமே 1 புரோட்டான். 1 1 தான். ஆனா மாஸ் நம்பர் வந்து டிஃபரெண்ட் ஆகுது. 1 2 3 அப்படின்னு. சோ இது எப்படி ஓகே. எழுதலாங்கன்னா, அட்டாமிக் நம்பர் எப்பவுமே ஒரு எலிமெண்ட் இருக்குன்னா, ஹைட்ரோஜன் இருக்குன்னா, அதுக்கு வந்து எங்க அட்டாமிக் நம்பர் எழுதுவாங்கன்னா, கீழ மேல வந்து மாஸ் நம்பர் எழுதுவாங்க. சோ என்னது? கீழ வந்து அட்டாமிக் நம்பர் எழுதுவாங்க, மேல வந்து மாஸ் நம்பர் எழுதுவாங்க. சோ நான் டார்க் பென் எடுத்துக்கிறேன். சோ இது ஓகே. சோ ஹைட்ரோஜன் இருக்குன்னா, இந்த எலிமெண்ட் அட்டாமிக் நம்பர் கீழ எழுதுவாங்க. ஓகேங்களா? சோ 1. மாஸ் நம்பர் என்ன எழுதுவாங்க? மேல டாப்ல எழுதுவாங்க. சோ பாட்டம் ரைட்ல வந்து அட்டாமிக் எழுதுவாங்க, டாப் லெஃப்ட்ல வந்து மாஸ் நம்பர் எழுதுவாங்க. ஓகேங்களா? ஓகே மேம். இங்க பாருங்க, ஹைட்ரஜனோட இன்னொரு ஐசோடோப் வந்து டியூட்ரியம். அதுக்கு எப்படிதான் புரோட்டான் அட்டாமிக் நம்பர்னா புரோட்டான், மாஸ் நம்பர்னா புரோட்டான் பிளஸ் நியூட்ரான். இங்க பாருங்க எல்லாத்துக்குமே புரோட்டான் 1 தான், நியூட்ரான் வந்து மாறுது பாருங்க. இதுக்கு 0, இதுக்கு 1, அப்புறமா இதுக்கு 2. மாஸ் நம்பர்னா என்னது? புரோட்டான் பிளஸ் நியூட்ரான். சோ 1 பிளஸ் 0 1, 1 பிளஸ் 1 2, 1 பிளஸ் 2 3. ஓகேங்களா? சோ இதுக்கு எப்படி ஆகும்னா ஓகே. மாஸ் நம்பர் மாறிட்டே போகும். சோ 2H1 3H1 அந்த மாதிரி. ஓகேங்களா? சோ ஐசோடோப் எல்லாமே இது ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். இதை நல்லா வந்து புரிஞ்சுக்கலாம். சோ சேம் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், ஆனா டிஃப்ரெண்ட் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். சோ இதுக்கு எல்லாமே கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் சேம் தான் இருக்கும், ஆனா டிஃப்ரெண்ட் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். ஓகேங்களா? எதுக்குன்னா, ஏன் இதுக்கு வந்து சேம் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்னா எல்லாத்துக்குமே சேம் எலிமெண்ட் இருக்கும். ஷார்ட் ட்ரிக் மாதிரி ஒன்று சொல்லி தரேன். அட்டாமிக் நம்பர் என்ன டினோட் பண்ணுவாங்க? Z. கரெக்டா? Z. மாஸ் நம்பர் வந்து ஏன் டினோட் பண்ணுவாங்க? கரெக்டா? சோ அட்டாமிக் நம்பர் சேமா இருந்தா ஐசோடோப்ல அட்டாமிக் நம்பர் சேமா இருக்கா? அட்டாமிக் நம்பர் சேம் இருந்தா அதுக்கு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி சேமா இருக்கும். சோ அட்டாமிக் நம்பர் is equal to chemical property Cp. மாஸ் நம்பர் சேமா இருந்தா பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி சேமா இருக்கும். பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி வெறும் Cpன்னு எழுதிக்கிறேன். சோ அட்டாமிக் நம்பர் சேமா இருந்தா கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி சேமா இருக்கும், மாஸ் நம்பர் சேமா இருந்தா பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி சேமா இருக்கும். இங்க பாருங்க, ஐசோடோப்ஸ் என்ன ஞாபகம் வரணும் சொன்னவங்களுக்கு? சாண்டுக்கு பதிலா நான் என்ன எடுத்துட்டு எம் போட்டுக்கணும். ஓகேங்களா? சோ சேம் ஓகே. அட்டாமிக் நம்பர் டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர். சோ சேம் அட்டாமிக் நம்பர், சோ அட்டாமிக் நம்பர் சேமா இருந்தா என்ன சேமா இருக்கும்? கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி. மாஸ் நம்பர் சேமா இருந்தா பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி. ஆனா இங்க வந்து என்னது? மாஸ் நம்பர் டிஃப்ரெண்டா இருக்கு, சோ டிஃப்ரெண்ட் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி. புரிஞ்சுச்சா? எப்படி ஞாபகம் வைக்கணும்னு புரிஞ்சுச்சா? புரிஞ்சுச்சு மேம். எக்ஸாம்பிள் ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட். ஹைட்ரோஜனோட ஐசோடோப் தான் இதோட எக்ஸாம்பிள். ஓகே மேம். ஐசோடோப்பை இப்படி எழுதுவாங்க. ஓகே Zனா மேம். ஏதாவது ஒரு ஆட்டம், எக்ஸ்னா ஒரு ஏதாவது ஒரு ஆட்டம், Z வந்து அதோட அட்டாமிக் நம்பர், A வந்து அது மாஸ் நம்பர். சோ இப்படி கூட எழுதலாம், இப்படி கூட எழுதலாம். ஓகே மேம். இன்னொரு எக்ஸாம்பிளுக்கு யுரேனியம். இது வந்து ரொம்ப ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட் இது. சோ இதுல பாருங்க, இது வந்து யுரேனியமோட ஐசோடோப்ஸ். அப்பனா சேம் அட்டாமிக் நம்பர் டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர். சோ அட்டாமிக் நம்பர் சேமா இருக்கா? 92 92. மாஸ் ஆமா நம்பர் மேம். டிஃபர் ஆகுது பாருங்க, 235 238. ஏன் இதெல்லாம் டிஃபரெண்ட் ஆகுது? நியூட்ரான்ஸ் வந்து இல்ல 3 அதிகமா இருக்கு நெக்ஸ்ட் இதுல, அதனால இதோட இதோட மாஸ் நம்பர் வந்து டிஃபரெண்ட் ஆகுது. புரியுதா? ஐசோடோப் கிளியர் புரியுது. ஆயிடுச்சா? கிளியர் ஆயிடுச்சு மேம். சோ ஐசோபார் எப்படின்னா டிஃபரெண்ட் அப்படியே வந்து மாத்தலாம். இதுல வந்து சேம் மாஸ் நம்பர், டிஃபரெண்ட் அட்டாமிக் நம்பர். இது வந்து நான் இப்படி ட்ரிக் வேற மாதிரி வேர்ட் மாத்துறேன், நிமானிக் வேற மாத்துறேன். உங்களுக்கு எது ஈஸியா இருக்கணும்?
So dam, DA, dam, dams. So அதுக்கு sand, இதுக்கு dams. Different atomic number, same mass number. ட்ரிக் உங்களுக்கு புரியுதா? நிமோனிக் புரியுதா? இதுக்கு மாஸ் அட்டாமிக் நம்பர் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். ஓகேங்களா? மாஸ் நம்பர் வந்து சேமா இருக்கும். ஓகேங்களா? சோ டிஃப்ரெண்ட் அட்டாமிக் நம்பர் வந்து டிஃபர் இருக்கிறதுனால இது டிஃப்ரெண்ட் எலிமெண்ட். இது வந்து சேம் எலிமெண்ட். ஏன்னா வந்து இதுல வந்து அட்டாமிக் நம்பர் சேமா இருந்தா சேம் எலிமெண்ட், அட்டாமிக் நம்பர் டிஃபர் ஆனா டிஃப்ரெண்ட் எலிமெண்ட். சோ இது டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்க்கு வந்து மாஸ் சேமா தான் இருக்குமா, மாஸ் நம்பர் சேமா இருக்கும், ஆனா அட்டாமிக் நம்பர் மாறுமா. பாருங்க ஆக்சிஜன், ஆக்சிஜன் 3 எக்ஸாம்பிள் கொடுத்துருவாங்க பாருங்க. ஆக்சிஜன், Hg, மெர்குரி, ஆக்சிஜன் மெர்குரி எடுத்துட்டாங்க. ஆக்சிஜன் பாருங்க, இதோட மாஸ் நம்பர் என்ன இருக்கும், சேமா இருக்கும். கரெக்டா? சாரி இது வந்து கால்குலேட் பண்றது. சாரி. சோ இங்க கொடுத்துட்டாங்க எக்ஸாம்பிள் AR அப்புறமா CA, கால்சியம் அப்புறமா வந்து ஆர்சனிக், கால்சியம் ஆர்சனிக். சோ இதுக்கு பாருங்க கீழே நான் சொன்ன கீழே எழுதுறது வந்து அட்டாமிக் நம்பர், மேல வந்து மாஸ் நம்பர். கரெக்டா? இங்க பாருங்க மாஸ் நம்பர் சேமா தான் இருக்கு, ஆனா அட்டாமிக் நம்பர் என்னது டிஃபர் ஆகுது. சோ இது என்னது ஐசோபார் சொல்லுவாங்க. ஐசோடோப், ஐசோபார் வந்து புரிஞ்சுச்சா? சோ ரீகேப் பண்ணலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து புரோட்டான் ஒரு எலிமெண்ட் கொடுத்தா அதுக்கு வந்து புரோட்டான், நியூட்ரான், அதுக்கப்புறமா எலக்ட்ரான் எப்படி கால்குலேட் பண்ணணும் தெரியுதா? தெரியுதுங்க. ஓகே, இது வந்து கால்குலேட் எப்படி பண்ணணும் சொல்லி எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம். சோ ஏதாவது ஒரு எலிமெண்ட் கொடுத்துட்டு அதோட அட்டாமிக் நம்பர், மாஸ் நம்பர் கொடுத்துருவாங்க. அதை வச்சு நீங்க புரோட்டான், நியூட்ரான் அப்புறமா எலக்ட்ரான் வந்து கால்குலேட் பண்ணணும். ஓகே. 78. இப்ப பாருங்க அட்டாமிக் நம்பர் கீழே இருக்கிறது தான் அட்டாமிக் நம்பர். சோ அட்டாமிக் நம்பர் இஸ் ஈக்குவல் டு புரோட்டான். சோ புரோட்டான் எவ்வளவு? 8. சோ அட்டாமிக் நம்பர் தான் புரோட்டான். எப்படி வந்து மாஸ் நம்பர் கண்டுபிடிப்பீங்க? சோ மாஸ் என்னது? புரோட்டான் பிளஸ் நியூட்ரான், புரோட்டான் பிளஸ் நியூட்ரான் தான் மாஸ் நம்பர். சோ வெறும் இப்போ 17ல இருந்து இப்போ இதுல இருந்து எப்படி நியூட்ரான் கண்டுபிடிப்பீங்க? 17 மைனஸ் 8 அதான் வந்து நியூட்ரான். ஓகேங்களா? புரோட்டான் எவ்வளவு இருக்கோ அதான் வந்து எலக்ட்ரானும் இருக்கும். சோ 88. புரோட்டான் ஃபர்ஸ்ட் வந்து அட்டாமிக் நம்பர் பாப்பீங்க. அட்டாமிக் நம்பர் வச்சுட்டு புரோட்டான், எலக்ட்ரான் கண்டுபிடிச்சிருவீங்க. மாஸ் நம்பர் வந்து அட்டாமிக் நம்பர்ல மைனஸ் பண்ணா உங்களுக்கு வந்து நியூட்ரான் கிடைச்சிடும். ஓகே, ஈஸியா புரிஞ்சுச்சா? புரிஞ்சுங்க. இது வந்து குயிக் ரீகேப். இது நம்மளுக்கு தேவையில்லை, நம்ம ட்ரிக் வச்சு நிமோனிக் வச்சு நம்ம ஈஸியா படிச்சிட்டோம். கரெக்டா? சோ இன்டெக்ஸ் क्वेश्चन 2.2 நாளைக்கு வந்து நெக்ஸ்ட் லெக்சர்ல வந்து நம்ம அட்டாமிக் மாடல்ஸ் பார்க்கலாம். சோ இதுல ஆட்டம்ல இருக்க இன்னைக்கு வந்து ரொம்ப டீடைல்டா ஆட்டம்ல இருக்க சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ், சப் அட்டாமிக் ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ் வந்து பார்த்தோம். எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான். எலக்ட்ரானோட டிஸ்கவரி, புரோட்டான் டிஸ்கவரி, நியூட்ரான் டிஸ்கவரி, அப்புறமா அட்டாமிக் நம்பர், அட்டாமிக் மாஸ் நம்பர், ஐசோடோப், ஐசோபார். 2.1 2.2 டீடைலா நம்ம வந்து படிச்சிட்டோம். சோ 2.2 இன்டெக்ஸ் क्वेश्चन வந்து உங்களுக்கு வந்து அசைன்மெண்ட். சோ இந்த வீக் சண்டேக்குள்ள வந்து இந்த அசைன்மெண்ட் வந்து நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணிடணும். ஓகேங்களா? ஒண்ணும் இல்ல, ஈஸி. அட்டாமிக் நம்பர்னா என்ன, மாஸ் நம்பர்னா டெஃபினிஷன், அப்புறமா ஐசோடோப்னா என்ன. சோ ஒரு எலிமெண்ட் கொடுத்தாங்க, இதுல வந்து நியூட்ரான்ஸ் கண்டுபிடிக்க சொல்றாங்க. சோ நியூட்ரான்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? எஸ், ட்ரை பண்ணுங்க. தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, ட்ரை பண்ணுங்க. மாஸ் புரோட்டான் சிம்பிள். மாஸ் நம்பரை வந்து அட்டாமிக் நம்பர்ல மைனஸ் பண்ணிடுங்க, அவ்வளவுதான். மேல இருக்கிறது கீழே இருக்கிறத மைனஸ் பண்ணிடுங்க. 19 மைனஸ் 9 ஆன்சர் என்னது? 10. சிம்பிள், அவ்வளவுதான். ஐசோபார்ஸ் என்னது? அவ்வளவுதான். ஐசோடோப், ஐசோபார், அட்டாமிக் நம்பர், மாஸ் நம்பர். டெஃபினிஷன், எக்ஸாம்பிள். ஃபர்ஸ்ட் நான் ஸ்லைடு இன்னைக்கே அனுப்பிச்சு விட்டுறேன். ஓகேங்களா? இந்த ஸ்லைடு வந்து நல்லா படிங்க.
அந்த ஸ்லைட்ல இன்னைக்கு என்ன டாபிக் கொடுத்துருக்காங்களோ இன்னைக்கே படிச்சு முடிச்சிருங்க. இன்னைக்கு வந்து ஓகே ஹோம்ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஓகே ஒரு சாப்டரோட ஸ்டார்டிங்லேயே வந்து நீங்க கொஞ்சம் கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் மொத்தமா சாப்டர் வந்து படிக்க வந்து ஃபுல் சாப்டர் படிக்கிறது வந்து டயர்ட் ஆயிடுவீங்க. பிரெயின் வந்து அவ்வளோ ஓகே ஃபோக்கஸ்டா இருக்காது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா டாபிக்ஸ் வந்து நீங்க இப்பவே படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ ஓகே இன்னைக்கு வந்து கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணோடனே ஏதாவது சாப்பிட்டு எனர்ஜி கொஞ்சம் பூஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்றீங்கன்னா ஓகே புக் ரீட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. 2.1 2.2 டாபிக் உடைய புக் வந்து ரீட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே அதுக்கப்புறமா ஓகே ஸ்லைடு வந்து மெமரைஸ் பண்ணுங்க. புக் ரீட் பண்ணுங்க, அப்புறமா ஸ்லைடு வந்து மெமரைஸ் பண்ணுங்க. மெமரைஸ் ஓகே பண்ணதுக்கு அப்புறமா கொஸ்டின்ஸ் வந்து அட்டென்ட் பண்ணுங்க. ஸோ 3 ஸ்டெப். ஃபர்ஸ்ட் புக் ஓகே ரீட் பண்ணுங்க, ஸ்லைடு வந்து மெமரி பண்ணுங்க, படிங்க, டெஃபினிஷன்ஸ் எல்லாம் படிங்க, அதுக்கப்புறமா கொஸ்டின்ஸ் அட்டென்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே இந்த மாதிரி தான் வந்து டாபிக்ஸ் எல்லாம் படிக்கணும். ஓகே புரிஞ்சுச்சா? ஒன் வேர்ட்ஸ் எல்லாம் எப்படி மேம் வரும்? ஒன் வேர்ட்ஸா? ஒன் வேர்ட்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிள். நீங்க என்ன படிக்கணுமோ அதுல இருந்து ஒன் வேர்ட்ஸ் வரும். நான் வேணா வந்து குயிஸ் மாதிரி ஏதாவது ஸ்டார்ட் ஓகே பண்ணி ரெடி பண்ணி உங்களுக்கு அனுப்பி விடுறேன். PYQsல இருந்து. ஆ ஓகேங்களா? ஓகே இப்போ ஒன் வேர்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் சாப்டரோட ஒன் வேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு அனுப்புறேன். நீங்க என்ன ஆ படிச்சிருக்கீங்களோ ஓகே அதுதான் ஒன் வேர்ட்ஸா வரும். ஓகே நீங்க மேம் டெஃபினிஷன் மொத்தமா எழுதாம ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, ஓகே அதை டிக் பண்ணுவீங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப ஆ ஈஸி தான். ஓகே அதை பத்தி ஓகே நீங்க பயப்பட தேவையில்லை. ஓகேங்களா? ஓகே ஒன் வேர்ட்ஸ்னா ஆக்சுவலா ஒன் வேர்ட்ஸ்ல நீங்க நிறைய பாயிண்ட்ஸ் வந்து கெயின் பண்ணலாம், நிறைய மார்க்ஸ் வந்து இது பண்ணலாம் நல்லா ஓகே படிச்சிருந்தீங்கன்னா. ஆனா அதே ஒன் வேர்ட்ஸ் நீங்க நிறைய மார்க் லூஸ் பண்ண கூட வாய்ப்பு இருக்கு நல்லா படிக்கலன்னா. ஓகே ஓகேங்களா? ஓகே ஸோ இன்னைக்கு வந்து நம்ம கிளாஸ் வந்து என் பண்ணிக்கலாமா? ஓகே மேம் ஹோம்ஒர்க் ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு மேம் 2.1 2.2 ஸோ